ஸ்டோர் டுடே எபிசோட் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ராஜி எல்லாத்தையுமே வந்து தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. உடனே என்ன பண்ணிட்டு இருக்க ராஜி, சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுவாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானே போலீஸ் ஆகிட்டு இது ஜெயிச்ச மாதிரியான ஒரு விஷயம்ன்றாங்க. எதையோ ஒன்று சாதிச்ச மாதிரி இருக்குது கதிர் அப்படின்றாங்க. அப்படியா? ஆமாம், உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ராஜி ரொம்ப நிறைய விஷயங்கள் சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க கதிர்கிட்ட. அதுக்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது. இது மாதிரி வந்து கார் வந்து தேவைப்படுது, வரணும் நீங்கள் வாடகைக்கு அப்படின்னு. உடனே ஃபர்ஸ்ட் நாளே வந்து நம்மளுக்கான ஆர்டர் வந்திருக்குன்ட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே ஹக் பண்ண போவாங்க. அப்புறம் ஹைஃபை வச்சுக்கிறாங்க. கதிரோடைய ஃப்ரெண்டு வராங்க. டே மச்சான் அப்படின்றாங்க. வாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. சே, இவங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா வேலைக்காக போல. சிஸ்டர் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தலைவலிக்குது. நல்லா தானே பேசிட்டு வந்து இப்போ தலைவலின்னு கதிர் சொல்கிறாங்க. இப்போ தான் தலைவலின்றாங்க. சரி, டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமா? நீங்கள் வாங்கிட்டு வாங்கினேன் அப்படின்றாங்க. ஏய், என்ன என் ஃப்ரெண்டவே வேலை வைக்கிறியா? டே மச்சான் என்னடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்க சிஸ்டர், உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா. சரி, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் வாங்கிட்டாங்க. பொறுமையாக கூட வாங்க, லேட்டாக வரணுன்றதெல்லாம், அதாவது லேட்டாக வாங்க, பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கணுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. டேய் மச்சான் இரா, என் ஃப்ரெண்டு மட்டும் போகிறேன் தப்பாக இருக்கும், நானும் போகிறேன்றாங்க. என்னது நீயா? ஆமாம், நான் தான் போக போகிறேன்றாங்க. என் ஃப்ரெண்டு கூட நானும் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுவாங்க. இது கூமட்டிக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்றாங்க. நீ என் கூட இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறான், ஆனால் இவன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு செம காண்டாகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவனெல்லாம் வச்சுட்டு அப்படின்ட்டு ராஜி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மயிலோடைய அம்மா அப்பாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் போயிட்டாங்களே, அப்படியே நீங்கள் போக வேண்டியது தானே, நேரம் எதுக்கு வந்தீங்க? இல்லடி, மதியானம் ஆயிடுச்சு, போய் சமைக்கணும், அதனால ஒரே முட்டை இங்கே சாப்பிட்டுட்டு சாயங்காலமா ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்தான்றாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையாம்மா, எதுக்குமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்றாங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னு வாங்க. சாப்பாடு வந்து இங்கே சாப்பிடணுன்ற என்னமா நினைப்பாங்க எல்லான்றாங்க. என்னடி நினைப்பாங்கன்னு சொல்லி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் வராங்க. சம்மதி வாங்கன்றாங்க. நாங்கள் வீட்டுக்கு போகலாம் தான் இருந்தோம், ஆனால் மயிலும் சம்மதி தான் வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதில் போய் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மயில் அவங்களுடைய அம்மாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சரி சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லை, சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஒன்றா பேர் சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. வேலை என்னாச்சு, உங்கள் வேலை எப்படி போகுதுன்னு. அந்த வேலை கொஞ்சம் பிரச்சனை, அது வேலையை விட்டு நிற்கலான்னு இருக்கேன். அதான் கதிர் மாப்பிள்ளையோட ட்ராவல்ஸில் ஏதாச்சும் வந்து வேலை இருக்குமான்னு கேட்டேனோடனே அவன் என்ன ஐடியாவில் இருக்கான்னு தெரியாது இல்லையான்றாங்க. நீங்கள் என்னுடைய கடைக்கு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. சுகனி அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்காங்க. பழனியை பற்றி பெருமையாக பேசுவாங்க. பழனி அந்த கடைக்கு, அதாவது ஆர்டர் வந்து அங்கே தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. வா பழனி உள்ளே வச்சிருந்தோடனே சுகனி அண்ணியே நீங்கன்றாங்க. சுகனி உங்களுக்கு தெரியுமா? சுகனி தான் என் பொண்டாட்டி, நான் சுகனியோடைய சித்தி. அப்படியா? அப்போல்லாம் நம்ம சொந்தம் தான் வரும்னு சொல்லிடுவாங்க. சரி சுகனியை பேசிட்டுவான்னு கிளம்புறாங்க. சரி நான் கிளம்புற சித்தி, இன்னொரு நாளைக்கு வரேன்ட்டு வெளியே வந்து இப்படி ஒரு டுபாக்கூர் வண்டியில் வந்திருக்கீங்க, உங்களை பற்றி நான் எவ்வளோ பெருமையாக சொன்னேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கதிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க கடையில். இங்கே பாண்டியன் சந்தோஷமாக கடையில் இருக்கும்போது சரவணன் வராங்க. என்னடா இதுன்னு வாங்க. அப்பா இதெல்லாம் நோட்டீஸ்பா அப்படின்ட்டு கடை ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. பாண்டியன் சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.